ஒரு வழி இருக்கு. மொத்த பெரியாரிஸ்டும் ஏன் நீங்க தீ குளிக்க கூடாது? நீங்க தீ குளிச்சா அவர் பெரியார பேச விட்டு வரல. செத்து போனா தூக்குறதுக்கு ஆளுன்னு சொல்லி மரியாதைக்குரிய ஐயா பல கருப்பையா சொன்னாரு. கெட்டு போறதுக்கு கிளவியாக வரைக்கும் ஏன்டா காத்திருக்கணும்னு. அப்படி ஒரு பீஸ் காத்திருக்கு தஞ்சாவூர்ல முள்ளிவாய்க்கால் முற்றம். அது முற்றம் கிடையாது, அந்த புனிதமான இடாலய நுழைவு போராட்டத்துல பெரியாரின் பங்களிப்பு என்ன? குற்றப்பரம்பரை சட்டம் போடப்பட்ட பெரியாருடைய பங்களிப்பு என்ன? இந்த நாட்டில் சாதி ஒழிப்பட பெரியாருடைய பங்களிப்பு என்ன? ரொம்ப மோசமான ஆளு, அப்படியா ஆகும், அந்த வழியா போனா அவரு கட்டிச்சு வச்சிருவாரு அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தா அவன் வாழைப்பழத்தை வச்சு குத்திட்டு இருப்பான். பிஞ்ச செருப்பு போல கிடக்காரா உங்க பெரியாரு, பிஞ்ச செருப்பு போல. தூக்குல தொங்கிருவ, செத்துருவ. என் தெய்வமே, தெய்வமே, நீ செத்துருவ. நீ 2வது பால் டாயில் குடிச்சிருவ. செய்திகளை விரைவு செய்திகளாக தெரிந்து கொள்ள மறக்காம மெய் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா பெரியார பார்த்து போட வந்தான். சில பேரு இறுதி ஊர்வலத்துக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி சாகாம இருக்காங்க. செத்து போனா தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி மரியாதைக்குரிய ஐயா பல கருப்பையா சொன்னாரு. கெட்டு போறதுக்கு கிளவியாக வரைக்கும் ஏன்டா காத்திருக்கணும்னு. அப்படி ஒரு பீஸ் காத்திருக்கு தஞ்சாவூர்ல முள்ளிவாய்க்கால் முற்றம். அது முற்றம் கிடையாது, அந்த புனிதமான இடம். அந்த இடத்தை நாசமாக்கி அவர்கள் எல்லாம் இன்னைக்கு பெரியாரை பார்த்து தான் பிரபாகரன் போட வந்தாரு. எங்கள் தலைவர் யாரு, இவர் யாரு, இவர் செஞ்ச ஒரு சாதனை சொல்லுங்க. ஆலய நுழைவு போராட்டத்துல பெரியாரின் பங்களிப்பு என்ன? குற்றப்பரம்பரை சட்டம் போடப்பட்ட பெரியாருடைய பங்களிப்பு என்ன? இந்த நாட்டில் சாதி ஒழிப்பட பெரியாருடைய பங்களிப்பு என்ன? ஒண்ணு இல்ல. சாதி ஒழிப்பை பேசிட்டு கீழ்வன்மணியுடைய கோபாலகிருஷ்ணன் நாயுடுவுக்கு கடைசி வரைக்கும் வக்காலத்து வாங்கியவர் இந்த நாயக்கர். அதான் எங்க ஐயா சொன்னாங்க. கார்மேகம் ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடி கொண்டிருக்கிறான் செந்தமிழன் சீமானுடைய பேச்சையும் கருத்தியலையும். ஒவ்வொரு தமிழனும் நாங்கள் இருக்கிறோம். 5-6 நாளைக்கு வந்து ஈரோட்டு பாதை, பெரியார் பாதை, பெரியார் மண்ணு, அங்கெல்லாம் சீமான் நுழைய முடியாது, பிரச்சனை ஆயிரும். இந்த சொல்லுவாங்க அவர் பயங்கரமான ஆளு, என்ன ரொம்ப மோசமான ஆளு, அப்படியா ஆகும், அந்த வழியா போனா அவரு கட்டிச்சு வச்சிருவாரு அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தா அவன் வாழைப்பழத்தை வச்சு குத்திட்டு இருப்பான். அது மாதிரி இவங்க மிரட்டினாங்க. பெரியாரு பிஞ்ச செருப்பு போல கிடக்காரா உங்க பெரியாரு, பிஞ்ச செருப்பு போல உடைச்சு. ஒரே ஒரு ஆளு 15 நாள் ப்ராஜெக்ட். எங்க அண்ணன் கிட்ட நீ வந்து மேடையில பெரியார பத்தி பேசுறேன்னு கேட்டிருக்க, ரூமுக்குள்ள கேட்டு பாரு, நீ தூக்குல தொங்கிருவ, செத்துருவ. என் தெய்வமே, தெய்வமே, நீ செத்துருவ. நீ 2வது பால் டாயில் குடிச்சிருவ. அவர் கேட்கிற கேள்வியில உண்மையிலே அவர் பெரிய வெங்காயம் போட்டலாம், நீ ஆம்லெட் போடாது, பெரியனா வேண்டாம்ப்பா, சின்ன வெங்காயம் போடுகின்றாரு. நான் சொல்றேன், நீங்க பெரியாரிஸ்டுகள் வந்து சீமானன் வீட்டை முற்றுகிட்டு பார்த்தோம், சூரட்டி அடிச்சு பார்த்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், போராட்டம் நடத்தணும். சீமான் வந்து இன்னும் பெரியார பேசாரு, ஈவேராவை பேசாரு. அப்ப எங்களுக்கு மரியாதை இல்லையா? நான் ஒன்னு சொல்றேன், ஒரு ஐடியா சொல்றேன். சீமானன் தம்பி, எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அதனால நான் சொல்றேன், நான் சொல்ற ஐடியாவை கேட்டா அவர் பெரியாரத பேசுறதை விட்டுருவாரு. புரிஞ்சவன் புரிஞ்சுக்க, தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்க, பொழைச்சிக்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ வீட்டை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வீணு, அவரை மீண்டும் நீ வந்து டெம்பர் ஆக்கி பேசுவாரு. ஒரே ஒரு வழி இருக்கு. மொத்த பெரியாரிஸ்டும் ஏன் நீங்க தீ குளிக்க கூடாது? நீங்க தீ குளிச்சா அவர் பெரியார பேச விட்டு வரல. சொன்னா கேளு, நல்ல யோசனை. அதை விடு, நான் கூட ஸ்பான்சர் பண்றேன். தீ குளிக்க வேண்டாம். நீ ஒண்ணு பண்ணு, மொத்த பெரியாரிஸ்டும் பெரியாரை சீமான் பேசியதை கண்டித்து கன்னியாகுமரியில் கிளம்பி காஷ்மீருக்கு போ, நடைபயணமா போ, நீதி கேட்டு நெடும்பயணம் போ, அங்கே தங்கிருப்பா. வந்துடாத, சனியம் முடிச்சவங்க வந்துடாதீங்க, அங்கே தங்கிரு. நான் மொத்தமா நாங்க இந்த திறனடி திரட்டியாவது காசுரம் போயிரு. இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, மொத்த பெரியாரிஸ்டும் சீமான் பெரியார பேசுற வரைக்கும், பேசுற நிறுத்துற வரைக்கும் நாங்க யாருமே குளிக்க மாட்டோம்னு முடிவெடுங்க. உங்க வீட்டிலே விளக்கு மாத்த வச்சு உங்களை அடிச்சு விட்டுருவாங்க. பெரியார் மாதிரி தெரியுங்க. இப்ப எதுல கையில் எடுத்திருக்காங்கன்னா, ஈவேராவை தொட்ட உடனே மொத்த திராவிடத்தினுடைய மெயின் பிக்சர்ல, மெயின் ஃபீஸ்ல அந்த ஃபீஸ புடுங்கின உடனே அவர் அங்க போனது இல்ல. 8 நிமிஷம் தான் போனாரு, 10 நிமிஷம் தான் போனாரு. ஒருத்தன் என்ன சொல்றான், போட்டோவை நான் தான் ஒட்டி கொடுத்தங்கிறான். இன்னொருத்தன் ஹார்ட் டிஸ்க் நான் தான் வாங்கி கொடுத்தங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான் போனது உண்மை, போட்டோ மட்டும் இல்ல வீடியோவே இருக்கு அப்படிங்கிறான். எங்க அண்ணன் போகவே இல்லைன்னு தெரியும். இப்ப எதை நாங்க யார் சொல்றதை நம்புறது? டேய்,
அவர் தலைவர் பிரபாகரன் கூட போனாரு, போகல, போட்டோ எடுத்தாரு, எடுக்கல, ஈழத்துல பேசினாரு, பேசல, ஆமக்கறி சாப்பிட்டாரு, சாப்பிடல, AK-74 சுட்டாரு, சுடல, அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் தேசிய தலைவரை ஒவ்வொரு களத்திலும் தூக்கி பிடிப்பதற்காக சாகும் நொடி வரை நாங்கள் அந்த சீமான் நிற்போம். எச்ச காசுக்காக, பிச்சை காசுக்காக, MLA பதவிக்காக, மந்திரி பதவிக்காக, அற்ப கர வேட்டிக்காக திமுகவில் இணைஞ்சு சொம்படிக்க நாங்கள் ராஜீவ் காந்தி கல்யாணம் சொன்ன கிடையாடா, சீமானுடைய தம்பிகள். நாங்க சும்மா இந்த அரசியல் பூச்சாண்டியை காட்டிக்கிட்டு அண்ணன் சீமானை இந்த அவதூறுகள் மூலமாக வீழ்த்த நினைக்காத. அவர் அவதூறுகளை கூட ரசிப்பாரு. நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த 4-5 யூடியூபர்ஸ் அவன் பேர் சொல்ல விரும்பல, கடுமையா விமர்சனம் பண்ணி வீடியோ போடுவாங்க. உண்மையிலே சீமான் நான் பார்த்துட்டு நான் கூட வருத்தப்படுவேன், இப்படி திட்டுறாங்க. அவர் உட்கார்ந்து நல்ல நரம்பல திட்டுறாங்களே, என்ஜாய் பண்ணுவாருங்க, அவரு ரசிப்பாரு. நம்மள திட்டி 4 பேர் வாழ்றான்னா அதை விட என்னடா நமக்கு பெருமை இருக்கு. திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பாங்கிற மாதிரி எங்க அண்ணன் திட்டி திட்டி ஒருத்தன் சொல்றான், சீமானால என் வாழ்க்கையே போச்சு. ஆமா, உன்னைய கூட்டு போய் ரூமுக்குள்ள வச்சு உன் பத்திரத்தை பூரா எழுதி வாங்கிட்டாரு. சீமானால என் வாழ்க்கையே போச்சு. சீமானால வாழ்க்கை போச்சா, வாழ்க்கை கிடைச்சதா? நீ 2009 நான் பேசக்கூடாது நினைச்சேன். 2009 கோவை சட்டக்கல்லூரில நீ சட்டம் படிச்சுட்டு திமுக சேர்ந்தா திமுக கிளை செயலராக கூட வந்திருக்க முடியாது. சீமான திட்டி பேசுறதுனால தான்டா இன்னைக்கு அறிவாலயம் வாசல்ல கூட உன்னை அனுமதிச்சிருக்கிறா. உனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் எங்க அண்ணன். திமுகவிலையும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துகிண்டு இந்த 2-3 பேர் அதிமுக போனவங்க என்ன பண்றாங்க, அண்ணன் திட்டணும். திட்டுனா அங்க 4 காசு கிடைக்கும். ஒரே நாள்ல புள்ள போனவன் அத்தனை பேரும் பிரியாணிக்கு சண்டை போட்டுருக்காண்டே. நாங்க எப்படி சோறு போட்டு வளர்த்தோம் உன்னைய, நீ பிரியாணிக்கு சண்டை போட்டுட்டு இருக்க. அன்பிற்குரிய மக்களே, ஈரோட்டு மக்கள் இந்த அரசியலை புரிந்து கொண்டு ஒரு தமிழன், ஒரே தமிழனுக்காக ஒட்டுமொத்த திராவிட கும்பலும் எதிர்த்து நிற்கிறது. 10 பேர் ஒருத்தனை எதிர்த்தா அந்த 10 பேர் ஹீரோவா, அந்த ஒருத்த ஹீரோவா? பன்னிக்குட்டி தாண்டா படையோட வரும், சிங்கம் சிங்களால வரும். இது சிங்கம் அல்ல, வன்னிக்காட்டு புலி தனித்துதான் களமாடும். அந்த புலிக்கொடி ஏந்திருக்கிற அந்த தமிழன் பக்கம் நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. இது தமிழ் மண், இது தமிழர் மண். அந்த ஈரோட்டு மண்ணிலிருந்து நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் அது திராவிடத்துக்கான வேட்டாக அமையும். இந்த ஏன் இப்படி கதறான்னா, பெரியாரை ஏன் தூக்கி போட்டு சீமான் மிதிக்கிறார்னா, அவரு திராவிட பித்திரு, தமிழ் தேசிய சத்துரு. சீமான் பேசுறதை கேட்டு நீ செத்துரு. நன்றி, வணக்கம்.